என் அன்பான பிள்ளையே, நீ நீண்ட நாட்களாக ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறாய். அது ஒரு சிறிய ஆசை அல்ல, உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த பெரிய எதிர்பார்ப்பு. எப்போது என் நேரம் வரும் என்று அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாய். இன்று நான் தெளிவாக சொல்லுகிறேன், உன் காத்திருப்பு முடிவடைகிறது. திறக்காத கதவுகள் இருந்தன, நிறைவேறாத வாக்குறுதிகள் இருந்தன, சிதைந்த திட்டங்கள் இருந்தன. ஆனால் அந்த தாமதம் தோல்வி அல்ல, அது தயாரிப்பு. மண்ணில் புதைக்கப்பட்ட விதை உடனே மரமாகாது. முதலில் அது காணாமல் போகும். ஆனால் அந்த புதைப்பு தான் வளர்ச்சியின் ஆரம்பம். அதேபோல் உன் வாழ்க்கையில் நடந்த தாமதம் உன்னை பலப்படுத்தியது, உன் நம்பிக்கையை ஆழப்படுத்தியது, உன்னை ஆசீர்வாதத்தை தாங்க தயாராக்கியது. முதலில் மனதில் அமைதி வரும், காரணம் தெரியாமல் ஒரு சமாதானம் உன்னை நிரப்பும். பின்னர் ஒரு சிறிய முன்னேற்றம், ஒரு நல்ல செய்தி, ஒரு அழைப்பு, ஒரு வாய்ப்பு, ஒரு உதவி. அந்த சிறிய தொடக்கம்தான் பெரிய கதவின் திறப்பு. அதற்கு பிறகு உறுதியான மாற்றம். நீ உன் கைகளை பார்த்து சொல்லுவாய், என் காத்திருப்பு வீணாகவில்லை. இந்த ஆசீர்வாதம் பணம் மட்டுமல்ல, இது ஒரு புதிய காலம். உன் வீட்டில் சந்தோஷம், உன் இதயத்தில் சமாதானம், உன் வாழ்க்கையில் நிலைத்த மாற்றம். உன் ஜெபம் மறக்கப்படவில்லை. இப்போது உன் இதயத்தில் அறிவி, என் ஆசீர்வாதம் வருகிறது. என் கைகள் காலியாக இருக்காது, என் முயற்சி வீணாகாது. நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன், உன் காத்திருப்பு முடிகிறது, உன் முயற்சிக்கு பலன் வருகிறது. உன் வீடு சந்தோஷத்தால் நிரம்பும். புதிய அதிகாரம் திறக்கிறது. கைவிடாதே, மனச்சோர்வு அடையாதே, நம்பிக்கை இழக்காதே. எதிர்பார்த்த ஆசீர்வாதம் உன் கைக்கு வருகிறது, அது நிச்சயம்.